ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோன்னா எப்படி ஒரு ட்ராவல் ரூட் அனிமேஷன் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணிங்க. நான் போகிற அனைத்து வீடியோஸுமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணால் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்த மாதிரி எடிட் பண்ண போகிறோன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரிவியூ காட்டுறேன். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு TravelBoast அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். TravelBoast அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை நம்மளுக்கு ஓப்பன் பண்ணோன்னே ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஊரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நான் வந்து டெல்லின்னு கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறது இல்லை. இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து சில ஊருக்கெலாம் வந்து போவோம். இப்போ வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் போகிற வழியில் இருக்குன்னா அதுக்கு போவீங்க. அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதுனா அவங்க ஊருக்கு வந்து போவீங்க. போகிற வழியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருந்தால், இந்த மாதிரி ரிலேஷன் வீடு இருந்தால், யார் வீடு இருந்தாலும் ஸோ ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு போவீங்க. அப்படி போகிறீங்கன்னா அதை வந்து எப்படி இது பண்ணுறதுனா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கா, இந்த லைனை வந்து நம்ம ட்ராக் பண்ணோம். ஜெய்ப்பூர்னு இருக்குன்னா நான் இப்போ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை வந்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இப்போ அதேமாரி இங்கே வந்து நாக்பூர் கரெக்டாக இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு ஸோ இங்கே ஒரு லொக்கேஷன். அதேமாரி வந்து ஹைதராபாத் இங்கே ஒரு லொக்கேஷன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த ஊருக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இங்கே நம்மளுக்கு கார் சிம்பிள் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா சின்ன ஒரு லோட் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கார் வேணுமோ அந்த கார்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரிவியூ வீடியோன்னு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 17 செகண்ட்ஸ் வீடியோ லென்த் அந்த மாதிரிலாம் காட்டும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து ஷோ ஆகுதா, கரெக்டாக நம்ம எங்கெங்கே பாயிண்ட் வச்சோமோ அந்த பாயிண்ட்லலாம் வந்து கார் வந்து அப்படியே போயிட்டு அந்த ரூட்டுக்கெலாம் போகுது. இப்போ இந்த காரோடைய சைஸ் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா, அதாவது கொஞ்சம் பெருசாக வேணும்னா மாடல் சைஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இங்கே வீடியோ லென்த்துன்னு இருக்கும். வீடியோ உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:1 இருக்கும். உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு 9:16 லேண்ட்ஸ்கேப்பில் வேணும், எப்படின்னா போர்ட்ரேட்டில் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு காட்டணுன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு டேப் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா கிலோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து மைல்ஸ், அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கீழே சேவ் வீடியோ டு கேமரா ரோல்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து ஓகே நான் வந்து இதை வந்து சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய சேவ் வீடியோ டு கேமரா ரோல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.